Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஜி பிரகாஷ் நடிப்பில் இப்போ ரிலீஸ் ஆன ஹாப்பி ராஜ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கதை பற்றி பார்த்தலாம். ஜி பிரகாஷுடைய அப்பா வந்துட்டு ஜார்ஜ் மரியம் வந்து நடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டு குள்ளமாக கருப்பாக இருப்பார் இல்லையா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியம் அவர்களை வந்துட்டு எல்லாரும் வந்து குதிரை மூட்டை சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அது ஏன் கலாய்க்கிறாங்கன்னு படத்துடைய கடைசியில் வந்து சொல்லப்படுது. இப்போ இவருடைய பையனாக பிறக்கூடிய ஹாப்பியை வந்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை முட்டை பையன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு அவர் சின்ன வயசுலேருந்து அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வராரு. அதனால அவங்க அப்பா கூட வந்துட்டு ரோடு நடந்து போகும்போது கூட அவருக்குள்ள ஒரு பயம், யாரை கலாய்ச்சிருவாங்களோ சொல்லி ஒரு பயம் வந்துட்டு அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ படத்துடைய ஆரம்ப காட்சியில் வந்து ஒரு விஷயம் காட்டப்படுது. ஒரு பொண்ணு வந்துட்டு இவரை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண வராங்க. பட் அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, ஒருவேளை நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்கள் அப்பாவை எப்படி கலாய்க்கிறாங்களோ அது மாதிரி உன்னை எப்படி கலாய்க்கிறவங்களோ நாளைக்கு நான் உங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா என்னையும் வந்துட்டு கலாய்ப்பாங்க. அதுக்காகவே நான் அவனை வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஜி பிரகாஷ் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுப்பார். ஒருவேளை நம்ம இந்த ஊரில் இருந்தோம் அப்படின்னா எந்த பொண்ணு நம்மளை மேரேஜ் பண்ணிக்காது, அதனால நம்ம வந்து வேறு ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி பெங்களூருக்கு போயிடுவார். இப்போ பெங்களூரு போயிட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பார். அங்கே ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த லவர் படத்தில் பார்த்தீங்கன்னா மன்னிகடன் கூட பேரை நடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க பேர் வந்து கௌரி பிரியா. அவங்க தான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போது ஹாப்பிக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து செட் ஆகிடுது, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜி பிரகாஷ்குள்ளே என்ன ப்ராப்ளம்னா, நம்ம அப்பா அம்மாவை வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா இவங்க வேணாம் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுறாரு. பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை கிடையாது, அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை கிடையாது. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இவங்க பார்க்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்களே, நம்மளுக்கு ஓகே தான் சொல்லிட்டு ஓகே சொல்லிடுவாங்க. பட் இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னென்னா, இப்போ பொண்ணுடைய அப்பா அம்மாலாம் கொஞ்சம் பணக்காரங்க, ரிச்சு, மாடர்னாக இருக்காங்க, ஏசியில் எப்போவுமே இருப்பாங்க, வெள்ளையாக இருப்பாங்க இல்லையா. பட் நம்ம ஹீரோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்காங்க. அதனால வந்துட்டு இவருக்குள்ளே அந்த பயம் இருக்குது. இப்போ ஹாப்பி ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்காரு. பட் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாடர்ன் சிட்டிலே வாழ்ந்துருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்கு செட் ஆகாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகாமலும் போயிடுது. ஏன்னா இப்போது ஜி பிரகாஷுடைய அப்பா வந்துட்டு வராரு. வரும்போது தனியாக வராமல் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக மாடர்ன் இருக்கும் போது இவங்களுக்கு செட் ஆக மாட்டேது. ஒரு பிரச்சனை வந்து சண்டையும் போட்டுடுறாங்க. இப்போது இங்கே போட்ட சண்டையினால பொண்ணுடைய அப்பாவான அப்பாஸுக்கும் பையனுடைய அப்பாவான ஜார்ஜ் மரியமுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஏற்பட்டு ஒரு ஈகோ மாதிரி ஆகிடுது வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஈகோனால பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ இந்த சண்டைக்கு அப்புறம் ஒன்று முடிவு பண்ணுவாங்க. உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பா சண்டை போட்டுட்டாங்க, 2 பேரும் மன்னிப்பு கேட்டால் தான் 2 பேரும் ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகி நம்ம மேரேஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு அங்கேருந்து கதையை நவுத்திட்டு போவாங்க. படம் ஆரம்பித்து அந்த 2 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபன்னு, காமெடி, லவ், சண்டை இப்படியே கொண்டு போயிருப்பாங்க. பட் லாஸ்ட் அந்த ½ hour அந்த 40 நிமிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த படத்தை வந்துட்டு ஜார்ஜ் மரியமும் அப்பாஸ் தான் கொண்டு போயிருப்பாங்க. படம் அங்கங்கே ஒட்டாமல் இருந்தாலும் அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து காமெடியாக இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் வந்து கிரிஞ்சாக இருந்தாலுமே அந்த கடைசி ஒரு 40 நிமிஷம் கிட்ட வந்து நல்ல எமோஷனாக கொண்டு போயிருப்பாங்க. ஜார்ஜ் மரியம் வந்து நல்லாவே நடிச்சிருந்தார். ஒருவேளை இந்த படத்துக்காக ஜார்ஜ் மரியம் அவர்களுக்கு வந்துட்டு நேஷனல் அவார்டு கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த படத்தை வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். 18+ எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒருத்தங்களை வந்து அவங்க உருவத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த படத்துடைய மெயின் பிளாட்டே. அந்த காலத்தில் அப்பா பையன் வரவ எப்படி இருந்தது, இந்த காலத்தில் வந்து அப்பா பசங்க வர வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஒரு நல்ல படம் தான், ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தோடைய அந்த கடைசி 40 நிமிஷம் தான் இந்த படத்தை காப்பாற்றிருக்குது. மொத்தத்தில் இது ஒன் டைம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். ஃபேமிலியாக பார்ப்பாங்க. 18+ எதுவுமே கிடையாது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.